ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஒன் அண்ட் ஒன்லி செமிஃபைனல் மேட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா ராயல் லெவன்ஸ் வர்சஸ் பிரபாகர் மெமோரியல்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டாப் 2 டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. ஸோ இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ராயல் லெவன் ஸ்டார்ஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணணும் ஈச் ஒன். பிரபாகர் மெமோரியல்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் பிரதாப் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன், லெஃப்ட் ரைட்டில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வரப்பட தனுஷ் வந்திருக்காரு பவுலிங்கில். செமிஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் டாப் ஏஜ் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுக்கான வாய்ப்பு தெளிவாக எடுத்துட்டாருங்க பாலா. ஸோ ஃபஸ்ட்டு பால் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க பிரபாகர் மெமோரியல்ஸ். நல்லா ஸ்டார்ட் ஆங்க தனுஷ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ 100 பேட்ஸ்மேன் சத்யா வந்துருக்காரு. செகண்ட் ஒன் ஓடிட்டா ஐயோ உடம்புலாம் போட்டு போயிருக்கு நினைக்கிறேன். சிங்கிள் வயசில் தேர்ட் ஒன் சரவணன் நான் ஸ்ட்ரைக். சொலக்கட்டரா போட்டிருக்காருங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் டாட் பால். ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு லெக் கேட்டார், கரெக்டான ஸ்பாட்டில் போடுறாரு தனுஷ். 1 more டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்விட்ச் ட்ரை 1 more டாட் பால். ஸோ லெக் கட்டரா போடுறாரு எல்லா பாலுமே தனுஷ். நல்ல பவுலிங். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரே ஒரு ரன் தான் போயிருக்கு. ஃபுல் டாஸ் பேட்டை விட்டுட்டாருங்க. ஸோ இங்கே டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரா ஒரு ரன் ஒரு விக்கெட்டில் போயிருக்காரு. தரமான ஓவர் தனுஷ்கிட்ட இருந்து. நல்ல ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் ஒரு ரன் தான் வந்திருக்கு. ஸ்டோலி ஸ்ட்ரைக்கில் ஆகிருக்காங்க. பிரகாஷ் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டு வாந்த பக்கமே கிளியர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். 1 bounce பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்சில் சத்யோட பேட்லேருந்து. செகண்ட் ஒன் க்ளோஸ் பால். சரி நான் மீட்டில் ஸ்லாட்டில் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் இருந்த முறை சரவணோட பேட்லேருந்து இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ் செகண்ட் ஓவரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக போட்டார். வளைச்சி விட்டுருக்காருங்க. ஃபைனல் கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அம்பிடிஷன் எதுவும் தரல. ஸோ செக் பண்ணி தான் கொடுப்பாரு நினைக்கிறேன். 4 பால் 3 பவுண்டரி 2 பவுண்டரி 6 வந்திருக்கு. லாஸ்ட்டு க்ளீன் போல்டு யோபி ஹைட் அதான் வந்திருக்கு. இந்த பந்தில் நல்லா கம்பேக்ட்னு சொல்லலாம். பவுண்டரிக்கு அப்புறம் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பிரபாகர் மெமோரியல். ஒரு நியூ பேட்ஸ்மேன் தேவா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷார்ட்டு சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்க்கலாம். ஓய்யோ நேராக ஃபீல்டர் கைக்க போச்சுங்க, விட்டுருக்காரு. எவ்வளோ காஸ்ட்லி இருக்க போதுன்னு தெரியல. கடைசி பால் சிங்கிளாக மாற்றிட்டாங்க. இருக்கு ஸ்கோர் 17 வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பிரபாகர் மெமோரியல்ஸ். ஸோ இனிமேல் 2 ஓவர் தான் இருக்குது. 4 ஓவர் மேட்ச் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு 50+ மேலே ஸ்கோர் பண்ணாலே நல்ல ஸ்கோராக இருக்கும் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ போன மேட்ச்சில் 57 டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சதீஷ் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் தான் கொடுத்துருக்காரு அம்பையர். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. ஷாட் நல்ல ஷாட்டு. ஓய்யோ ரொம்ப லாங்காக போயிருக்கு. தேவோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸர் லாங்கான சிக்ஸர். தேர்ட் ஒன் ஷாட் இந்த மாதிரி ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. பெரிய ஓப்பன் பவுண்டரியான்னு பார்க்கலாம். எஸ் ஃபீல்டர் வந்தாருமே தடுக்க முடியாதனால அங்கே ஃபீல்டரே இல்லைங்க. ஸோ 6 கவர பவுண்டரின்னு குயிக்காக 10 ரன் தேவையான 10 ரன் தேவா. ஸோ பவுண்டரிக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்காக மாற்றிருக்காரு. ஷார்ட் டைமிங் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ தெளிவாக எடுத்துட்டா தனுஷ். ஸோ டிஸ்டன்ஸ் போகலங்க. ஸோ 6 பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு தேவா. 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பிரபாகர் மெமோரியல். நல்லா கம்பேக் சுதிச்சிட்டா இருந்து. நியூ பேட்ஸ்மேன் கோவிந்த் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 இந்த ஓவரில் ஷாட்டு நல்ல ஷாட்டுங்க. ரீச் வந்த ஃபர்ஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு கோவிந்த். இந்த ஓவர் 2வது சிக்ஸர் நல்ல ஷாட்டு தேவையான சிக்ஸர் பிரபாகர் மெமோரியல்ஸ்க்கு. ஸோ எக்ஸ்பென்சராக மாற்றிட்டு இருக்காங்க இந்த ஓவரை. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்க்கலாம். நோ மேன் ஸ்டாண்ட்ஸ் டீப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். இப்போ 3 ஓவருக்கு ஸ்கோர் 35 வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் முக்கியமான 6 பந்து. ஸோ கடைசி வர போட சைமன் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டு லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்கிறாலும் அவருமே கிராஸ் பண்ணியிருக்காருங்க சத்யா. அவரோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ஒரு தேவையான சிக்ஸர். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு. வைடா போட்டார். ட்ராக் விட்டு வெளியே நினைக்கிறேன். வெளியே தான் போட்டிருக்காரு. ஷார்ட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஐயோ ஃபீல்டர் கைக்கா போச்சு விட்டுருக்காரு. கேட்சை விட்டு
பவுண்டரியும் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால் 10 ரன் வந்திருக்கு. ஷார்ட் அகெயின். இந்த முறை நல்லா ஸ்டாப். நல்லா ஃபீல்டிங் டீப்ல சதீஷ் 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். ஷார்ட் ஸ்லாட்ல போட்டாரு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ அகெயின் ஒரு கேட்ச் ட்ராப். ஸோ கேட்சை விட்டுருக்காங்க. 2 கேட்ச் ட்ராப் இந்த ஓவரில். பவுண்டரியும் போயிருக்கு. 2 பவுண்டரி 6 மாறிட்டு இருக்கு இந்த ஓவர். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் 4 பால் 2 6 2 பவுண்டரி 1 6 போயிருக்கு. ஷாட்டுங்க நேராக ஸ்லாட்டில் போட்டார். இந்த தடவை ப்ராப்பரான மிடில் கிளியர் பண்ணிட்டாரு சத்யா. ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங்னே சொல்லலாம். ஒரு சைடு விக்கெட் போனாலுமே ஸோ சேஃபாக ப்ளே பண்ணி டீம் ஸ்கோரை ஏற்றி கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங். லாஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி பால் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. சரி நான் மீட் இல்லை. நல்ல ஸ்டாப் இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி பால் 2 ரன்னோட முடிக்கிறாங்க. ஸோ கடைசி ஓவரில் மட்டும் 2 6 2 பவுண்டரி வந்திருக்கு சத்தியோட பேட்லேருந்து. ஒரு கேமரூரில் ப்ளே பண்ணிட்டு போகிறாரு. நல்ல பேட்டிங். ஸோ மொத்தமாக 4 ஓவருக்கு 60 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பிரபாகர் மெமோரியல்ஸ். ஸோ ராயல் லெவன்ஸ் பார்த்தீங்கன்னா 61 ரன் ஸ்கோர் பண்ணும். சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸோ பாலகிருஷ்ணா கடைசி 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேட்லேருந்து 10 6 பார்த்துருக்கோம். ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக சேசிங் தரமாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் பாலகிருஷ்ணா, நான் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஓவரை பட பவுலிங் எல்லாம் கோகுல் வந்திருக்காரு. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 15 ரன் ஆடணும். கோரியாமுக்கு 15 ரன் ஆடணும். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் கோகுல் டு பாலகிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் பாலை பானிஷ் பண்ணியிருக்காரு. போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் பாலை 6 மாற்றிருக்காருங்க. ஸோ அவரோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு பிரேக் ஆகாமல். நல்ல ஸ்டார்ட்ஸ். செகண்ட் ஒன் ஷார்ட் அகைன் டாப் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஸோ மேட்ச்னே சொல்லலாம். இங்கே சிங்கிள். தேர்ட் ஒன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். ஸோ லோ கேப்ட தான் வந்துச்சு. டாட் பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஃபுல் ஃபேஸ். ஒரு ஃபுல் டாஸ் கீப்பர் ஸ்டாப் பண்ணல. இங்கே 2க்கான சான்ஸ் வரல. டாட் பால் ஃபுல் டாஸ் ஃபுல் ஃபேஸில் கல் அப்புறம் டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில் ஷாட். குட் ஷாட். பெரிய ஷாட். பாலகிருஷ்ணோட பேட்லேருந்து 2 ஆஃப் 6 இருந்த மேட்ச்சில் நிறைய பெரிய ஷாட்டுங்க. ஸோட ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. 14 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஸோ ரெக்கார்ட் நெட்டாக ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். ஒரு ரன் தான் கம்மி. ஸோ நியூ பாலர் பிரதாப் பவுலிங் எல்லாம் இந்த ஓவரை பிடிச்சி போடணுன்ட்டு வந்திருப்பார். ஸோ இந்த ஓவரை எல்லா பாலுமே லெக் கட்டர் தான் வரும். ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஷார்ட் காஸ்ட்லியா டாட்டா 38 போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. 1 மோர் பெரிய ஷாட்டு. பாலகிருஷ்ணோட பேட்லேருந்து பால் போயிட்டே இருக்குங்க. ரொம்ப லாங்காக போயிருக்கு. 3ஆவது 6 வந்திருக்கு. தேவையான 6. ஸோ இந்த விக்கெட் கீ விக்கெட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் வைடா போட்டிருக்காரு இந்த முறை பெஷார். தேர்ட் ஒன்ட்ரி நல்ல ஷாட்டு. ஆனால் டிஸ்டன்ஸ் போல் கேரி ஆகல. 1 மந்த்ஸில் எடுத்துருக்காங்க டீப்பில். இங்கே சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 இந்த ஊரில் பேட்லேண்ட் லைட்டாக நிற்கிறது. கீப்பர் தலைக்கு மேலே தான் வந்திருக்கு. ஸ்லிப்பில் தான் வந்திருக்கு ஒரு சிங்கிள். ஸோ இங்கே 2க்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. டாட் பாலாக ஓவரில் 6க்கு அப்புறம் நல்லா கம்பேக். ஸோ டாட் சிங்கிள் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு பிரதாப். லாஸ்ட் ஒன் க்ளீன். ஐயோ 4 லாஸ்ட் ஒன். இந்த பால் கடைசி பால். கடைசி 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பிரதாப். ஃபுல் டாஸ். ஸோ லைட் டைமிங் பேட்டில் ஹைட்டு தான் போயிருக்கு. தேவா தெளிவாக எடுத்துக்காரு கேட்சை. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ராயல் லெவன்ஸ். இந்த ஓவரில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க 6க்கு அப்புறம். ஃபுல் டாஸ் தெரியாது இருக்காரு காசிஜனில். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. சின்ன ஃபம்பால். அது இதுதான் சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. ஸோ ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 38 ரன் தேவை. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒரு க்ளீன் மேட்ச் வர இருக்கும். மேட்ச் வர பட பவுலிங் எல்லாம் அரவிந்த் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் தனுஷ் ஸ்ட்ரைக்கில். ஸோ பெரிய ஷாட் தேவை. டாப் ஏஜ். ஓ ஐயோ நல்ல எஃபர்ட். 1 ட்ரை பண்ணாரு. கேரி ஆகல.
இங்கே ஒரு குயிக் சிங்கிள். ஸோ 10 பாலுக்கு 36. ஷாட், பெரிய ஷாட், ஒன் மோர் பெரிய ஷாட்டு. பாலாவோட பேட்லேருந்து 3வது சிக்ஸர் வந்திருக்கு, தேவையான சிக்ஸர். 9 பாலுக்கு 30 ரன் தேவை. ப்ரெஷர் இனிமேல் குறையலை. ஸோ 2 பெரிய ஷாட் கிளியர் பண்ணால் மேட்ச்சில் வர முடியும். ஸ்விங் நாமே ஸ்குயிக்கராக போட்டுருக்காருங்க, நல்ல கம்பேக், குட் லைனில் டாட் பால். ஸோ 8 பாலுக்கு 30, லாஸ்ட் 2 இந்த ஓவரில். லோ ஃபுல் டாஸ் ஃப்ளாட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். இதுவுமே கிளியர் ஆகிடுச்சிங்க, ஒன் மோர் சிக்ஸர் பாலகிருஷ்ணனோட பேட்லேருந்து. ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குது, கடைசி பால் சிக்ஸாக மாற்றினா மேட்ச் கடைசி ஓவரில் கண்டிப்பாக மேட்ச் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7க்கு 24 கடைசி பந்து. ஓ தெளிவாக போட்டாருங்க, ஷஃபுல் ஆனார், வேறு லெக்கே போட்டார். கடைசி பால் ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காரு பாலகிருஷ்ணா. ஸ்கோர் 38 வந்திருக்கு. கடைசி 6 பாலுக்கு 23 ரன் ஸ்கோர் பண்ணணும். பவுலிங் எல்லாம் சரவணன் வந்திருக்காரு, 6க்கு 23. ஸோ ஸ்ட்ரைக்கில் செட்டில் பேட்ஸ்மேன் பாலா, 4 6 இருக்குது அவரோட பேட்லேருந்து. 4 6 பார்த்தோம். ஸோ ஃபுல் டாஸ், பெரி ஓப்பன். ஸோ மிஸ் பண்ண ரன் புஷ் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாப்பு, சிங்கிளோட கட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். இங்கே ஒரு சேகரிசன் நோட்டு, ப்ராப்பரான த்ரோ வரலங்க. நான் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிட்டாங்க. 1+1 விக்கெட் இந்த பால். ஸோ 5 பாலுக்கு 22, 4 பாலுக்கு 22 தேவை. 5 பாலுக்கு நினைக்கிறேன். இல்லை ஃபுல் டாஸ், இந்த முறை கேட்ச் நினைக்கிறேன். எடுத்தது கேட்ச் இல்லை, மேட்ச்ன்னு தான் சொல்லணும். செட்டில் பேட்ஸ்மேன் பாலகிருஷ்ணா விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. தரமான பேட்டிங் இருந்தாலும் மேட்சை கடைசி ஓவர்லையும் கொண்டு வந்திருக்காருங்க, நல்ல பேட்டிங். நியூ பேட்ஸ்மேன் 4 பாலுக்கு 22 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 பாலில் 2 பாலில் 1 விக்கெட் 1 சிங்கிள் தான் போயிருக்கு. சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பாடி அட்டாக் ரன்னுக்கான சான்ஸே இல்லை. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். 3 பாலுக்கு 21 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இதுவுமே போல, ஒன் ஹேண்ட்லேயே எடுத்துட்டாரு அசால்ட்டா அரவிந்த். பேக் டு பேக் யூஸ் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன் சைமன் வந்திருக்காரு. லாஸ்ட் 2 மோர். 2 பால் 2 6 கிளியர் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். வைடா போட்டார். இன்சரேஜ் கீப்பர் ஸ்டாப் பண்ணல, அவர் பவுண்டரி கிடைக்கும் பேக்கில். ஸோ கடைசி ஒரு 1000 ரூபா போட்டிருக்காருங்க, எந்த பெரிய ஷாட்டும் கொடுக்கல. கடைசி ஒரு மட்டும் தான் பெரிய பொடிச்சுமே போகல. ஸோ இந்த மேட்சா பிரபாகர் மெமோரியல் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட்னா செகண்ட் ஓவரில் தான் சொல்லணும். மேட்சை மாற்றி கொடுத்தாரு பிரதா, ஒரே ஒரு 6 கவர் நல்ல கம்பேக். ஸோ கடைசி ஒரு 1000 ரூபா போட்டிருக்காரு சரவணன், நல்ல ஓவர். ராஜேசனா இரு அரவிந்த். ராஜேசனா எந்த பக்கம் நினைக்கிறா? சஞ்சய் ஸ்லோ போறா. சஞ்சய் மெதுவா போற.
யுவர்சிசி வேகம் வேகம் யுவர்சிசி 5ஆம் பரிசு யுவர்சிசி அது வழங்க 4ஆம் பரிசு வி குமார் உலகம் மளிகைக்கடை 5ஆம் ஃபோர்த் பிரைஸ் எஸ்கேசிசி பிரைஸ் மணி ப்ளஸ் ட்ராஃபி 4ஆம் பரிசு தேர்ட் பிரைஸ் ராயல் வாங்குறாங்க ராயல் 11 3ஆம் பரிசு 20000 ரூபாய் ராயல் 11 இவர் சிறந்த மட்டையாளர் மிக அருமையான விளையாடி செகண்ட் பிரைஸ் யூசிசி வாங்குறாங்க கமிட்டி இரண்டாம் பரிசு 30,000 ரூபாய் வழங்கக்கூடிய நல்லவர்கள் 30,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரபாகரன் மூவிஸ் வாங்குறாங்க 40,000 ரூபாய் வழங்கக்கூடியவர்கள் பிரபாகரன் மெமோரியல் அணியினர் மிக சிறந்த அணியினர் பிரதீப் இல்லையா பரிசு கொடுத்த அனைத்து நிறுவனங்களுக்கும் உலகம் கிரிக்கெட் கிளப் சார்பாக மிக மிக நன்றிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி கிரிக்கெட்டை வெளியேற்றி சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு யூசிசி சார்பாக வாழ்த்துக்கள் முதல் பரிசு 40,000 ரூபாய் சதீஷ் ரகுபதி அவர்கள் வழங்கப்பட்டது 40,000 ரூபாய் பிரபாகரன் மெமோரியல் அவர்கள் கட்டி சென்றிருக்கிறார்கள்